Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இந்த மீட்டிங்கோட காரணமே அண்ணாமலை சொன்ன மாதிரி 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாரா இருக்கு. ரெண்டு விஷயம் பேசப்பட்டது. ஓபன் மீட்டிங்ல சில ஜெனரல் அறிவுரைகள், ஜெனரல் கருத்துக்கள், பொதுவான விஷயங்கள் பேசப்பட்டன. கோர் கமிட்டில கொஞ்சம் காரசாரமா ஒரு விவாதம் நடந்த கேள்விப்பட்டேன். தொண்டர்கள் பொறுப்பாளர்களா தொண்டராங்களான்ற மீனிங்ல சொல்லியிருக்காரு. யார் சொன்னா? அண்ணாமலை. உள்ளுக்குள்ள இன்டர்னலா பல மாற்றங்கள் நடக்க பல மாற்றங்கள், தடாலடி மாற்றங்கள் நடக்க போகுது. ஜூலை 4க்கு அப்புறம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள் கூண்டோடு கலைக்கப்படலாம். அந்த 4 கோடி இஷ்யூ ஒரு பெரிய அளவுக்கு கேஸ் ஆகும் போல இருக்கே சார். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக எந்த ஆயுதம் இருந்தாலும் எடுத்துருவாங்க. அது வந்து பொலிட்டிக்கலா அவங்க தப்பா ரைட்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் பொலிட்டிக்கல் கேம். ஜெயலலிதா இந்துத்வாவாதி அப்படின்னு சொன்ன வார்த்தை எப்ப தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னாரு. பாண்டியனை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அது வந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு அகைன்ஸ்டா பிரைம் மினிஸ்டர் சொன்னதா கிளம்ப ஆரம்பிச்சது. அந்த கிளம்ப ஆரம்பிச்ச நேரத்துல ஒரு அடி அடிச்சாரு அண்ணாமலை. அது அமுங்கி போச்சு, இது வெளியில வந்துச்சு. அந்த மேட்டரை அமுக்கணும்னா இதை பேசிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியும். ஒரு பேச்சுக்கு ஹிந்தி கூட்டணி ஜெயிச்சிருச்சு, மெஜாரிட்டி வந்துருது. பிரைம் மினிஸ்டர் போய் ஆளை தேடுறதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. எனக்கு பிரைம் மினிஸ்டர் வேண்டாம், ராகுல் வேணாம்னு சொல்லிடுவாரா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன சார் இல்ல, அவர் ஒரு நிலையில்லாம இருக்காருன்னு சொல்ல வரேன். நான் தான் அடுத்த பிரதமர் நீ எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொல்லல. ஏன் சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் காஷ்மீர்ல வர்றது இந்தியாவுக்கு பலம் சேர்க்கும். பாஜகவே விட்டுருங்க, பாஜக பேச்சே வேணாம். காஷ்மீர் இந்தியாவோட ஒரு அங்கம்ங்கிறத முடிவு பண்ணக்கூடியது இந்த தேர்தல் நான் சொல்லுவேன். எப்படின்னா, தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அறிந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவில் ஒரு ஐயாவு மஹாலில் ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு பிளான் பண்ணாங்க. அது தொடர்ச்சியாக பல முறை வந்து தள்ளி போடப்பட்டு கொண்டே வந்தது. நேற்றைக்கு அந்த மீட்டிங் நடந்திருக்கு. குறிப்பாக ப்ரெஸ் அவ்வளோ யாரையும் அலோவ் பண்ணல. குறிப்பாக அது கோர் கமிட்டி மீட்டிங் மாதிரி தான் நடத்தியிருக்காங்க. அந்த நேற்று நடந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு, முக்கியமாக எதை பற்றி சார் விவாதிச்சாங்க, என்ன நடந்துச்சு அந்த கோர் கமிட்டி மீட்டிங், எதை பற்றி பேசினாங்க? கோர் கமிட்டி மீட்டிங் மட்டும் இல்லை, வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள், தேர்தலில் பங்கு பெற்றவர்கள், செயலாளர்கள், அப்புறம் வந்து நிர்வாகிகள், இவங்களெல்லாம் முதல்ல தனியாக சந்திச்சிருக்காரு. எல்லாரும் பொதுவாக ஒரு முதல் மாநாடு மாதிரி, ஒரு மீட்டிங் மாதிரி, சாரி டிஸ்கஷன். அப்புறம் கோர் கமிட்டி மீட்டிங் தனியாக போச்சு. ஓகே. அதில் ஒரு 8 பேர் கலந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள், எம்எல்ஏ, அப்புறம் வந்து நிர்வாகிகள், செயலாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இவங்க எல்லாம் மீட்டிங், அதெல்லாம் ஜெனரல் மீட்டிங். ஓகே. அப்புறம் கோர் கமிட்டி மீட்டிங். இந்த மீட்டிங் ஆக்சுவலாக போன மாதமே நடக்குதா இருந்தது. 2-3 காரணங்கள் தள்ளி போடப்பட்டது. இப்போ இந்த மீட்டிங் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து தேர்தல் முடிஞ்சு தொண்டர்களோட யாரையும் பார்க்கல, நிர்வாகிகளை பார்க்கல அப்படின்ற ஒரு குறை இருக்கக்கூடாது. அண்ணாமலையை பார்க்கணும் அப்படி அவங்ககிட்ட பேசணுங்கிற ஒரு ஆர்வம் தலைவர்கள், நிர்வாகிகள்கிட்ட இருக்கு. எல்லாரும் ஓய்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டார். இந்த மீட்டிங்கோட காரணமே அண்ணாமலை சொன்ன மாதிரி 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராருங்க. ரெண்டு விஷயம் பேசப்பட்டது. ஓபன் மீட்டிங்ல சில ஜெனரல் அறிவுரைகள், ஜெனரல் கருத்துக்கள், பொதுவான விஷயங்கள் பேசப்பட்டன. கோர் கமிட்டில கொஞ்சம் காரசாரமா ஒரு விவாதம் நடந்த கேள்விப்பட்டேன். பொது மீட்டிங்ல என்ன சொன்னாங்களா, ஜெனரல் எல்லாருக்கும் எதிராக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, இந்த தேர்தலில் வந்து நம்மளோட பணி மகத்தானது, தொண்டர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு வேலை செய்வாங்கன்னு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாத அளவுக்கு வெற்றியை போட்டீங்க. தட் இஸ், யார் வேலை செய்யணுமோ அவங்க வேலை செய்யல, யார் வேலை செய்ய மாற்றம் எதிர்பார்க்காம இருந்தோமோ அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. தொண்டர்கள் அப்படி வேலை செஞ்சுருக்காங்க. போகிற இடம்லாம் மக்களோட அன்பு, ஒரு ஆதரவு வந்து பெருகி இருக்கு. இது இதை கேப்சர் பண்ணி நல்லபடியாக 26ல் கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை. இது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நழுவ விடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நம்மளோட ஒற்றுமையை சிதைக்கக்கூடாது. ஒரே நோக்கம், மோடியோட பேருக்கு புகழுக்கு வளர்த்து தமிழ்நாட்டில் ஆட்சி. இதெல்லாம் ஜென்ரல் டாபிக். ஜென்ரலாக தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு. அப்புறம் சொன்னாங்களா, நீங்கள் எல்லாம் வந்து பேசுங்க, எல்லாரும் டைம் கொடுத்தாங்களா பேசுறதுக்கு. ஆனால் யாரும் கான்ட்ரவர்சி மேட்டர் பேச வேண்டாம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 40 தொகுதி நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம்.
ஓகே. ஒரு தொகுதிக்கும் பொறுப்பாளர், வேட்பாளர், அந்த கோட்ட பொறுப்பாளர், அந்த பீப்புள் கனெக்டட் வித் தட் குரூப் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்குள்ளே இப்போ கமலாலயத்தை ஆடிட் போயிட்டுருக்கு. பாம்பேலேருந்து ஒரு டீம் ஆடிட் வந்துட்டுருக்கு. கணக்கு வழக்கு அதெல்லாம் சரி பண்ணிருக்காங்க. அந்த ரிசல்ட்டும் வந்துடும். அப்போ நம்ம உட்காந்துட்டு விலாவாரியாக அலசி ஆராய்வோம். ஓகே. டென்ஷன் என்ன நடந்தது, என்ன தப்பு, அதுக்குள்ளே தேர்தல் முடிவு வந்துடும். ஸோ தேர்தல் முடிவு வச்சு நம்ம வந்து வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் ரிவ்யூ பண்ணலாம். இப்போ வந்து தேர்தல் பண விவகாரங்கள் அதை பற்றி கான்ட்ரவர்ஸை பற்றி பேச வேணாம். பொதுவாக நீங்கள் வந்து தேர்தல் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே சார், இது மீட்டிங்கில் நடந்துச்சு. கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்ன பேசினாங்க? கோர் கமிட்டி மீட்டிங்கில் கொஞ்சம் வழக்கம் போல் அண்ணாமலை வர்சஸ் அதர் லீடர்ஸ் அப்படிங்கிறது. பொன்னார், வானதி, நயனார் நாகேந்திரன் வரல. அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்களாம் முக்கியமான தலைவர்கள். எச் ராஜா கலந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தலைவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆகிட்டார், எல்ஜி கவர்னர் ஆகிட்டார், கணேசன் கவர்னர் ஆகிட்டார், எல்லாம் அப்படியே கவர்னர் போயிட்டாங்க. இருக்கிற 4 முக்கியமான தலைவர்கள் பொன்னார், வானதி, எச் ராஜா, இவங்க தான் முக்கியமான தலைவர்கள், பெருந்தலைவர்கள். அதில் எச் ராஜா கலந்துட்டார். அவர் எல்லா மீட்டிங் கரெக்டாக வந்துடுவார். அவர் அண்ணாமலையோட இணக்கமாக போயிட்டுருக்கார். அவர் பதவி கொடுக்குறீங்களோ கொடுக்குறீங்க அதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. மற்ற 3 பேருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல, நான் சரியாக வரல. ஓகே. கேசவி நாயகன் தான் வந்து இதில் வந்து இந்த மீட்டிங்கை கூப்பிட்டு பேசி எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன இன்டர்னலே என்ன ஆச்சா, இவங்க உள்ள டிஸ்கஷனில் இதில் யார் பெரியவங்கிற மேட்ரு வந்து நம்ம கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், மேலே இருக்கிறவங்களாம் கீழே வரலாம், கீழே இருக்கிறவங்களாம் மேலே வந்து வரலாம் அப்படின்ற ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. யார் சொன்னா? அது அண்ணாமலை. அது என்ன அர்த்தம்? அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கீழே உட்காந்துருக்கிற தலைவராக மேடையில் உட்கார வைக்க போகிறாங்க. மேடைக்கு கீழே இருக்கு. அது இல்லை, தொண்டர்கள் பொறுப்பாளர்களாம், பொறுப்பாளர்களாம் தொண்டராகலான்ற மீனிங்கில் சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள இன்டர்னலாக பல மாற்றங்கள் நடக்க, பல மாற்றங்கள், தடாலடி மாற்றங்கள் நடக்க போகுது. ஜூலை 4க்கு அப்புறம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள் கூண்டோடு கலைக்கப்படலாம். சார், குறிப்பாக பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில தலைவரை விட அமைப்பு செயலாளருக்கு தான் பவர் அதிகம். இது எப்படி சார் நடக்குங்கிறீங்க? அமைப்பு செயலாளர் வந்து ஒருத்தர் தான் இருக்காரு. ஆமாம். டெல்லியில் என்ன பிளான் பண்ணுறாங்களா, 4 போட்டால் என்ன, 4 போட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பை பிரித்து கொடுத்து 4 அமைப்பு செயலாளர்கள் 4 ஜோனாக பிரித்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் போட்டு 4 அமைப்பு செயலாளர்கள் போட்டு 2 பேர் ஆர்எஸ்எஸ், 2 பேர் நான் ஆர்எஸ்எஸ். ஏன்னா இப்போ அமைப்பு செயலாளர் வந்து ஒரு பலம் பொருந்திய தலைவரையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன், பிஜேபி கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி கிடையாது. அவங்க துணைத் தலைவர்கள்லாம் வெறும் டம்மி தான். இங்கே அப்படி இல்லை. இது போஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது தவறாக பயன்படுத்தப்படுறதுன்னு இப்போ டெல்லி உணர்ந்து அதை 4 உடைச்சி 4 பேராக போடுறத ஒரு ஐடியா இருக்குது. அதில் ஒருத்தர் ரவிக்குமார்னு ஒருத்தர் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ்லேருந்து டெப்யூட் பண்ண போகிறாங்க. அவர் ரொம்ப சிறந்த நிர்வாகி, எந்த கான்ட்ரவர்சியிலும் சிக்காதவர், எந்த பிரச்சனையிலையும் போகாதவர், ஆர்எஸ்எஸோட மனசாட்சி, பிஜேபியோட ஒரு அட்வைசர், அண்ணாமலையோட தோதா, அதே நேரத்தில் அண்ணாமலை கூட ஒர்க் பண்ணுறவர், அண்ணாமலைக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு திறமையானவர் ரவிக்குமார். அவரை கொண்டு வரது ஒரு பிளான் இருக்குது. கேசவி நாயகன்ட்டா முடிய போகிறது என்ன, டெல்லியிலேயே இப்போ நட்டாட்டா முடிய போகிறது. இது தமிழ்நாட்டில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் அண்ணாமலையிட்ட காரியம் நடக்க முடியல அப்படின்னா நட்டா ஒய்ஃபை பார்த்து காரியத்தை முடிச்சுக்கிறாங்க. அது மோடிக்கே தெரிஞ்சு போயிடுது. நட்டா ஒய்ஃப் பார்க்க வேண்டியது, அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியது, உடனே நட்டா இடத்துல கையெழுத்து போட்டுருவார், போஸ்டிங் வந்துடும், பொசிஷன் வந்துடும். இதெல்லாம் டெல்லிக்கு சூழப்பட்டது. ஸோ நட்டா பதவி காலம் முடிய போகிறது. தர்மேந்திர பிரதான் வரதா ஒரு பேச்சு இருக்குது. ஓகே. அவர் ஒரிசா சீஃப் மினிஸ்டராக வந்தார்னா வந்துடுவார், அப்படி இல்லைன்னா இப்போ பிஜேபி பிரசிடெண்ட்டாக வந்துடுவார். தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு எந்த விதமான சேதாரம் இல்லை. அவர் தான் பிரசிடென்ட் 27 கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஆனால் அவர் கீழே இருக்கிற நிர்வாகிகள், அமைப்பு செயலாளர்லேருந்து அத்தனை பேரை மாற்றி, செக்ரட்டரிஸ் எல்லாம் மாற்றி, ஜெனரல் செக்ரட்டரிஸ் எல்லாம் மாற்றி ஒரு கம்ப்ளீட் நியூ டீமை கொடுக்கறதுக்கு டெல்லி ஓகே பண்ணிடுச்சான். ஓகே சார். அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டாங்களா, நீங்கள் லிஸ்ட் அனுப்புங்க. ஏன்னா அண்ணாமலை சொன்னாராம், என்னங்க நான் பழைய தலைவருக்கு முந்தின தலைவரோட டீமில் எப்படிங்க நான் வேலை செய்ய முடியும், எங்கூட எனக்கு இணக்கமாக இருக்கிற நிர்வாகிகளோட வேலை செய்வேனா, எனக்கு முந்தின தலைவர் போட்டவரோட வேலை செய்வேனா வருத்தப்பட்டிருக்கார். அந்த வருத்தத்தெல்லாம் புரிஞ்சு வருத்தம் ப்ளஸ் தேர்தலில் இந்த வாட்டி நடந்த குளறுபடிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு டெல்லியை யோசிக்க வச்சு, சரி 1 man army அண்ணாமலை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுக்கும். ஓகே சார். டெல்லி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்களா அண்ணாமலை அவர்களுக்கு?
ஓகே சார். குறிப்பாக இந்த அதிகார பரவலாக்கம், குறிப்பாக இந்த அமைப்புச் செயலாளர் போஸ்ட்ட நாளா உடைக்க போறாங்கிறது தமிழ்நாடு பாஜகவுக்கு ரொம்ப புதுசா இருக்குமே சார் இது? இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணி பார்க்கலாம். அவங்க என்னன்னா, ஒரே இடத்துல பவர் இப்போ எல்லா அப்பாயின்ட்மெண்ட்ஸும் அமைப்பு செயலாளர் தான் பண்றாரு. அது பிரசிடென்ட் அப்ரூவல் இருக்கோ இல்லையோ அவருக்கு அந்த பவர் இருக்கு. அது தவறா பயன்படுத்தப்படுகிறது என்று பலமுறை டெல்லியிடம் சுற்றி காட்டப்பட்டது. நான் இவரை மட்டும் குறை சொல்ல, அந்த பதவியில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக, தவறாக பயன்படுத்துவதாகவும், தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுவதாகவும், தகுதி உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மறுக்கப்படுவதாகவும், நம்மகிட்ட யார் ரொம்ப பணிவா அன்பா சந்தோஷமா நம்மகிட்ட மகிழ்ச்சியா யார் பணிவா கை கட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பதவியும், கொஞ்சம் ஒரு மாதிரி இண்டிபெண்டாக வேலை செய்கிறவங்களுக்கு பதவி இல்லைன்ற மாதிரியும் ஒரு கருத்து பாஜக தலைவர்களிடமே இருக்கு. இது முக்கியமான தலைவர்களே சொன்னாங்க. என்னங்க எங்களால் போய் காவடி எடுத்துகிட்டு போஸ் வாங்குற அளவுக்கு நாங்கள்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு தன்மானம் இருக்குது, எங்களுக்கு தேவையில்லை. ஏதோ மரியாதைக்கு பார்த்தா ஷால் போடுவோம், பேசுவோம், பண்ணுவோம். அண்ணாமலை இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. அண்ணாமலை ரூம்குள்ளே வந்து ஷால் போட்டு புக்கு கொடுத்து ஒன்றுமே கொடுக்காதீங்க, இதை வேணால் டக்கட்ட பேசிட்டு போங்க. அவர் பிஸ்னஸ் லைக்காக இருக்கார். அவர் ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி இல்லை. ஷாலு மாலை கீழே அதெல்லாம் ஒன்றும் கொண்டாடாதேன்றான். அந்த மாதிரி அண்ணாமலைட்டே டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபோனில் பேசுகிறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. கார்பரேட் ஸ்டைலாக பண்ணுறாரு. மற்றவங்க அப்படி இல்லை. காலில் வந்து விழணும், பக்கத்தில் உட்காரணும், எனக்கு வந்து அதை ஷாலை போற்றணும், மாலையை போற்றணும், எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், இந்த மாதிரி பண்ணி பண்ணுறவங்களெல்லாம் கட்சி கெட்ட பேர் வந்து ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே என்ன ப்ராப்ளம்னா, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுன்னா, இந்த ட்ரெயினில் 4 கோடி ரூபாய் எடுத்தாங்க. ஆமாம், அது யார் பணம்னு தெரியல. அது நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியல. அமைப்பு செயலாளர் வரைக்கும் சம்மன்ஸ் அமிச்சாங்க. எஸ்ஆர் சேகர் அமிச்சாங்க. எஸ்ஆர் சேகர் சொன்னார், நான் எலெக்ஷனில் பிஸியாக இருக்கேன்னா இருந்தால் கூட அவர் வீட்டில் போய் கேட்டு சம்மன்ஸுங்கிறது இன்வெஸ்டிகேஷனுக்கு முந்தின ஸ்டேஜ். எஃப்ஐஆர் கூட கிடையாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அது வந்து ஒரு விசாரணை. இப்போ நீங்கள் திருடு போச்சு ஒரு புகார் கொடுக்குறீங்க, எங்கள் வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு என்னப்பா திருடினியான்னு கேட்குறது தான் சம்மன்ஸு. எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் அதுக்கப்புறம் தான். அந்த சம்மன்ஸ் வந்து சேகருக்கும் கேசவ விநாயகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பை தி 2 பேர் பிடிச்சாங்க பாருங்கள், அவங்க ஸ்டேட்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், குவைட்டாக போயிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என் பேரை தவறாக பயன்படுத்திருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும். இது தவறாக அட்வைஸ் கொடுக்கப்பட்டு லீகல் ஒப்பீனியன் சரியாக வாங்காமல் ஹைகோர்ட்டில் போய் சம்மன்ஸுக்கு எதாவது ஸ்டே வாங்குறது கோர்ட்லேயே காரி துப்புறாங்க. சம்மன்ஸை வந்து நீங்கள் ஸ்டே பண்ணவே முடியாது, குவாஷ் பண்ண முடியாது. எஃப்ஐஆர் தான் குவாஷ் பண்ண முடியும். சம்மன்ஸ் வந்து இட்ஸ் அ ரைட் ஆஃப் த போலீஸ். உங்களை வந்து விசாரணைக்கு தான் கூப்பிடுறான். சிஎஸ்ஆருக்கு முதல் ஸ்டேஜ், சிஎஸ்ஆருக்கு முந்தின ஸ்டேஜ். இட் இஸ் குவாஷ். இது ப்ரொசீடிங்ஸே இல்லை. அது பிஃபோர் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் வரும். இது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர், அதுக்கு முன்னாடி என்கொயரிங்கிறது போலீஸ் பண்ணி ஆகணும். யார் புகார் கொடுத்தாலும், நீங்களே யார் மடியில் இடிச்சுட்டு போயிடாலும் கொடுத்தா கூட போலீஸோட எதுக்கு என்கொயரி பண்ணதா அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். கரெக்டாக தப்பாக நல்லவங்களாம் கெட்டவங்களாம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகும். இது யாரோ இப்போ என்ன ஆகி போச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்த உடனே எதிர்கட்சியெல்லாம் போட்டு காரி துப்ப ஆரம்பிச்சிட்டோம். போச்சு, பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் கொடுத்துறாங்க. அது இது கண்ணுங்க காது வச்ச மாதிரி போயிருக்க வேண்டிய சமாச்சாரத்தை ஊதி பெருசாக வெளியில் கொண்டாந்துட்டார். பாரதிய ஜனதா கட்சிக்கே கெட்ட பேர். தவறான லீகல் அட்வைஸ். யாராவது என்கொயரியை போய் இதை ஸ்டே பண்ணுறது கேட்பாங்களா? ஒரு விசாரணைக்கு போய் எப்படி ஸ்டே கேட்க முடியும்? எஃப்ஐஆர் ஸ்டேக்கு குவாஷ் பண்ண முடியும், அதுக்கு மேலே போனால் பண்ண முடியும். எஃப்ஐஆரில் இதோட பெரிய ஜோக், எஃப்ஐஆரில் ஒரு பேரே இல்லை. எஃப்ஐஆரில் நீங்கள் பேர் இருந்தால் நீங்கள் பயப்படணும், ஆண்டது பெயில் வாங்கணும். எஃப்ஐஆரில் பேரே இல்லை. யாரோ சொன்னால் இந்த மாதிரி தப்பு தப்பா பண்ணி எதிர்கட்சிக்காரங்களுக்கு நீங்களே வந்து அம்யூனிஷனை கொடுத்து நம்ம மேலே குண்டு போடுறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி கெட்ட பேர் உண்டாக்குறீங்க? தெரியலன்னு கேளுங்க. நாங்களாம் அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னால், நாங்கள்லாம் எதுக்குங்க இருக்கோம்? நாங்கள்லாம் ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் அதிகாரி, எங்களுக்கு தெரியும் எது எஃப்ஐஆர், எது என்கொயரி, எது சம்மன்ஸ் பற்றி எங்கிட்ட கேட்டு எனக்கு கேட்காம நீங்களே தாண்டோண்டித்தனமாக பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கோர் கமிட்டியில் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து சர்ப்ரைசிங்லி மற்ற தலைவரோட ஆதரவும் அண்ணாமலைக்கு இருந்திருக்கு. ஓகே சார், குறிப்பாக நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால் அந்த 4 கோடி இஷ்யூ ஒரு பெரிய அளவுக்கு கேஸ் ஆகும் போல இருக்கே சார். கவர்மெண்ட்டும் ரொம்ப தீவிரமாக அந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி போக வாய்ப்பு இருக்குது? கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக எந்த ஆயுதம் இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஓகே, அது வந்து பொலிட்டிக்கலாக அவங்க தப்பாக ரைட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் பொலிட்டிக்கல் கேம். பிஜேபி வந்து ஒரு சுத்தமான கட்சின்னு சொல்லும்போது சுத்தம் இல்லாத கட்சிப்பா
எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடிய பொசிஷனில் டிஎம்கே இருக்கும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த படம் அவங்க தான் கொடுத்தாங்க, யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்னு. நயினார் ஏன் அப்செட்டில் இருக்காருன்னா அவருக்கு அண்ணாமலை கிட்டேருந்து வேணுங்கிற சப்போர்ட் வரல. ஏன்னா அண்ணாமலை வந்து சொன்னாலும் நம்ம வந்து தொண்டர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுங்க, நிர்வாகிகளுக்கு செலவுக்கு பணம் கொடுங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. அது நம்ம மனசாட்சிக்கு விரோதமான செயல். நமக்கு ஓட்டு போடுறோம் போட்டோம், பணம் கொடுத்து ஓட்டு நமக்கு வேண்டாம், அந்த மாதிரி கொள்கையே வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை உறுதியாக இருக்கார். கோயம்புத்தூரில் 10 பைசா ஓட்டருக்கு யாருக்கும் பிஜேபியிலேருந்து போகல. அது நானே செக் பண்ணிட்டேன். இண்டிவிஜுவலாக நிர்வாகிகளுக்கு போயிருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு செலவு, டீஸ், அது கூட இல்லாமல் கைவிட்டு செலவு பண்ணி வேலை செய்வாங்களா. நிர்வாகிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, டிஃபன், காஃபி, சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டு, அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கலாம். என்ன இருந்தாலும் 4 கோடி கேஷுங்கிறது, அதான் வந்து இதோட வேடிக்கை என்னென்னா, அந்த ட்ரெயினில், அந்த கம்பார்ட்மெண்ட்டில், அந்த சீட் நம்பரில் அந்த ஆள் வச்சிருக்கான்ற மேட்ரு எப்படி போலீஸ் தெரிஞ்சது? இது பிஜேபியிலேருந்து யாரோ போட்டு கொடுத்துருக்காங்கன்னு அங்கே சில பேர் ஃபீல் பண்ணுறாங்களாம். இது இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஒரு கட்சி வளரும்பொழுது பிரச்சனைகள் வளரும், கோஷ்டிகள் வளரும், ஒருத்தர் எதிரி வளரும். இதெல்லாம் காமன் தான். ஏன்னா ஒரு வளர்ந்து வர கட்சி. அது இப்போ பாஜக வந்து இப்போ நம்பர் 2 லெவலில் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு எதிர்கட்சி லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரதான் வரும். இது எதிர்பார்க்கறதான். ஆனால் இந்த பிரச்சனைகளை இப்போவே அடக்கலைன்னா நாளைக்கு மலை போல திரும்பி வந்து நம்மளை தாக்கும். அண்ணாமலை சொல்கிறாங்க, திஸ் இஸ் த டைம் டு சார்ட் அவுட் தி இஷ்யூ. ஒரு மேட்டராக சால்வ் பண்ணும் ஓகே அப்படின்னு முடிவாக இருக்காரு. தேர்தலுக்கு பிறகு 40 கான்ஸ்டியூவன்சியும் ஒரு கான்ஸ்டியூவன்சியாக அலசி ஆராய்ந்து அவர்கிட்ட ரிப்போர்ட் இருக்குது, டெல்லி ரிப்போர்ட் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. அப்புறம் சொன்னாராம், எங்கிட்ட வந்து தொண்டர்கள்லாம் பேசுனாங்க, அந்த தொண்டர்கள்லாம் ஒருத்தரோட பொய் சொல்லலை, அவங்களுக்கு எந்த ஆதாயம் கிடையாது. நான் தொண்டர்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன், நம்பரை வாங்கி ஒரு கான்ஸ்டியூன்சியில் தொண்டர்கள்ட்ட நானே கூப்பிட்டு பேசினேன். அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, ஏன் தலைவராக பேசுறதுன்னு. நம்பர் யாரோ தொண்டரை பிடிச்சி கேட்டேன் என்ன நடந்ததுன்னு. கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி எனக்கு தெரியும். எங்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்குது. எங்கிட்ட யாரும் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. ஓகே, நான் என்ன நடவடிக்கை எடுப்பேனோ சாட்டையை எடுக்க ஆரம்பிப்பேன். ஜூன் 4க்கு அப்புறம் சாட்டை எடுக்கப்படும். அப்புறம் நடக்கிற வேடிக்கை பாருங்கன்னு சொல்றேன். ஓகே சார், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே சார், குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிந்துத்துவா தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதுக்கு சசிகலா அவர்கள் மிக கடுமையான ஒரு எதிர்வினையும் கொடுத்துருக்காங்க. ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் எப்படி வந்து ஹிந்துத்துவா தலைவர் ஆக முடியுங்கிற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. என்ன சார் இப்படி அண்ணாமலை பேசியிருக்காரு? என்ன எதை மனசுல வச்சு இப்படி பேசியிருக்காரு? அண்ணாமலை வந்து சிறந்த அரசியல்வாதியாக மாறிட்டு வர்றாரு. என்னோட கணிப்பு சரியாக இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும். நீங்கள் இந்த டைமிங்கை நோட் பண்ணுங்கள். அண்ணாமலை எப்போ இந்த வார்த்தையை சொன்னார், ஜெயலலிதா இந்துத்வாவாதி அப்படின்னு சொன்ன வார்த்தை எப்போ தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார், பாண்டியன் ஒரிசா தமிழ்நாட்டு சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, பாண்டியனை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அது வந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக பிரைம் மினிஸ்டர் சொன்னதாக கிளம்ப ஆரம்பிச்சது. அந்த கிளம்ப ஆரம்பித்த நேரத்தில் ஒரு அடி அடித்தார் அண்ணாமலை. அது அமுங்கி போச்சு, இது வெளியில் வந்துச்சு. அந்த மேட்ரு அமுக்கணுன்னா இது பேசியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் அந்த மேட்ரு வெந்ததுன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி ஆகிடும். தமிழ்நாட்டையும் சப்போர்ட் பண்ண முடியாது, மோடியும் சப்போர்ட் பண்ண முடியாது, பாண்டியனை விட்டு ஓட முடியாது. ஏன்னா அவர் சொன்னது சாவி தமிழ்நாட்டு கையில் இருக்குன்ட்டார். அவர் என்ன மீனிங்கில் சொல்கிறான்னு தெரில. தமிழர்கள்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு தமிழர்னு சொல்லியிருக்கலாம். ஸ்லிப் ஆஃப் த டங். பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட ஸ்லிப் ஆஃப் த டங் இருக்கும். ஒரு தமிழிடம் இருக்கிறதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, வேலையே இல்லை. எல்லாருக்கும் பாண்டியன்னு தெரியும். தமிழர்களிடம் இருக்கிறதுன்னு ஒன்று அது தமிழ்நாடு ஏதோ இழப்பம் பண்ணுற மாதிரியும் கேவலம் பண்ணுற மாதிரியும் இந்தி கூட்டணி பேச ஆரம்பிச்சது. அதை தடுக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்மளை கிளவராக ஒரு மூவ் அடித்தார், டப்புன்னு இதை விட்டார் வெளியில். இது காண்றபடி அண்ணாமலை அதை பற்றி கேர் பண்ணல. அது தப்போ ரைட்டோ சொல்லிட்டாரு. இப்போ என்ன இதை பிடிச்சிக்கிறாங்க. அண்ணாமலை சொன்னாங்க, பார்த்தீங்களா ஜி நான் சொன்னேன், இப்போ எல்லாம் பாருங்கள் இப்போ பாண்டியனை விட்டாங்க, ஜெயலலிதா பிடிச்சிக்கிறாங்க. இந்த இடத்துல அண்ணாமலை பாராட்டுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்குமே திசை திருப்புங்கிறது ஒரு திராவிட மாடல் அரசியலுக்கு கைவந்த கலை. 50 வருஷமாக நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு பெரிய மேட்ரு வரும்போது அது திசை திருப்பி ஒரு சின்ன மேட்ரை போட்டு தள்ளி விட்ருவாங்க. அந்த டெக்னிக்கை அண்ணாமலை கையில் எடுத்து திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக திசை திருப்பி விட்டு பாண்டியனை பற்றி யாருமே பேசாமல் சசிகலாவும் இவங்களும் ஜெயலலிதா பற்றி பேச முடியும் மாற்றிருந்தா அண்ணாமலையோட வெற்றி.
அதான் உள்நோக்கத்தோட அண்ணாமலை இந்த கருத்தை சொல்லலையா? உள்ளாதல்ல அவர் இந்த ட்விஸ்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காரு. ஓகே அந்த அண்ணா அந்த பாண்டியன் மேட்ரு வெளியில வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருள் ஆச்சுன்னா ஓகே அசிங்கமாயிடும். தமிழர்கள் எப்படி நம்ம தமிழ்நாடு பிஜேபி எப்படி தமிழில் விட்டு கொடுக்காது டிபெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அது தடுக்கிறது என்னடா வழின்னு பார்த்தாரு. டக்குன்னு ஒரு ஒரு பாலத்துக்கு போட்டார். இப்போ எல்லாம் அது பின்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியன் மேட்ரு அவரே சொன்னாராம், நான் இதுக்கோசம் தாங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே அதனால் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆகிட்டு வராங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஓகே சார். குறிப்பாக வாரணாசி கேம்பெயினை முடிச்சுட்டு பிஎம் மோடி தமிழ்நாடுக்கு வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஒரு 3 நாள் கன்னியாகுமரியில் தியானம் பண்ண போகிறாரு. லாஸ்ட் 2019 எலெக்ஷனில் கேதார்நாத் போயிட்டு தியானம் பண்ண மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரப்போவதாக தகவல். அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக அதை பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சார் திடீர்னு தமிழ்நாடு ஒரு 3 நாள் பயணம்? இல்லை, மோடிக்கு எப்பவுமே தமிழ்நாடு மேலே ஒரு தனி அன்பு. அது வந்து அரசியலுக்கு அன்புன்னு- தாண்டி அப்பாற்பட்ட ஒரு அன்பு. அன்புன்னு சொல்றீங்க, ஆனா ஒரிசால போய் ஜெகநாதர் கோவில் சாவி தமிழர்கள்ட்ட இருக்குங்கிறாரு. அது பாண்டியன் மேல அட்டாக். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பாண்டியன் என்பவர் ஒரிசாவில் வந்து ஒரு முக்கியமான பதவிக்கு வர பேர் சொல்லி இருக்கலாமே. இல்ல, அது பேர் சொல்லாம இருக்கிறது. யாரு மோடி என்னைக்குமே யாரு பேர் சொல்லி தாக்க மாட்டார். இவங்க தான் பப்பு கிப்புலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி என்னைக்கா மோடி பேசுறீங்க பாத்தீங்களா? ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி, ஒரு குரூப் தான் பேசுவார். தனியாக பேச மாட்டார். அவர் எப்பவுமே அப்சர்வ் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவலாக யாரையும் திட்ட மாட்டார். ஆனால் யார் திட்டுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் பாமர மக்களுக்கு புரியும். இங்கே பிஜு பட்நாயக்கோட புள்ள நவீன் பட்நாயக் வந்து பிஜு பட்நாயக் இந்தியாவோட மிக சிறந்த தலைவரில் ஒருத்தர். அதிமுக திமுக சேர்த்து வைக்க பார்த்தார், சேர்த்து வச்சுட்டார். அடுத்த நாள் சைன் பண்ண போகிறாங்க, திடீர்னு விலகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர். அவரோட பையன் வந்து ஒரிசாலேருந்து ஒரு தலைவர் கிடைக்காம பாண்டிய சரி, நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். அண்ணாமலை வந்து இப்போ நான் வந்து உத்தராஞ்சல்லையோ பீகார்லேயோ போய் தலைவராக முடியுமா? கண்டிப்பாக முடியாது, நிச்சயமாக முடியாது. பாண்டிச்சேரி தான் முடியும் மேக்சிமம். அதுக்கு மேலே எந்த ஸ்டேட்டும் போக முடியாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவராக வர்றாருன்னா அப்போ என்ன எங்கேயோ இடிக்குதேன்றது மோடி கேட்குறாராம். ஏன்பா ஒரிசாவில் சன் ஆஃப் த சாயில், மண்ணின் மைந்தர்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர் யாருமே இல்லையா உங்களுக்கு? பிஜு பட்நாயக்கு ஃபேமிலி இல்ல, இருந்ததுன்னா ஃபேமிலி இருந்து இவர் யாராவது சரி, இவர் அமெரிக்காவில் படிச்சு வந்தார், ஃபேமிலியில் ஒத்துக்கலாம். கட்சியில் தலைவர்களே 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லையா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் வரணுமான்னு கேட்கறதுல என்ன தப்பு? தப்பே கிடையாது. அரசியல்னு வந்தால் யூ ஆர் சப்ஜெக்ட் டு டிசெக்ஷன். கூறு போட்டு தான் பண்ணுவாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி யார் வேணுமானாலும் அரசியல் கட்சி தொடங்க, யார் வேண்டுமானாலும் வரலாம். அவர் நாளை கத்தில் ஒரிசா சீஃப் மினிஸ்டரா பாண்டியனை போடுறதுக்கு பவர் உண்டு. கேள்வி கேட்கவும் மோடிக்கு பவர் உண்டு. மக்கள் வந்து விகே பாண்டியனை ஏத்துக்கிறாங்களே, ஒடிசா மக்கள் விகே பாண்டியனை கொண்டாடுறாங்களே சார். இது தேர்தல் முடிவு வந்த அப்புறம் தானே தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து பட்நாயக் ஆதரவாக வந்து பாண்டியனை கொண்டாடுறாங்கன்னா அப்போ பிரதமர் மந்திரி சொல்ல தப்புன்னு ப்ரூவ் ஆகிடும். வேறு மாதிரி நடந்து பிஜேபி ஜெயிச்சிருந்தா அப்போ வந்து பாண்டியனை வந்து எடுத்துக்கலன்னு தான் அர்த்தம். பாண்டியன் வந்து மக்கள் மீது திணிக்கப்படுகிறார். பை நவீன் பட்நாயக் திணிக்கப்படுகிறார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதி இல்லை, செலக்டட் ஒன், சோசன் ஒன், நாட் எலெக்டட் ஒன். ஓகே, இன்னும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கலை. ஆனால் சீஃப் மினிஸ்டரோட பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அதை கேட்க உரிமை பாஜக இல்லாமல் எந்த எதிர்கட்சி, காங்கிரஸ் இதெல்லாம் கேட்காது. ஏன்னா காங்கிரஸ் அப்படி கவலையே இல்லை. அவங்க காங்கிரஸ் இந்த மாதிரி பாலிடிக்ஸே பண்ணுறது நிறுத்திட்டாங்க. அவங்களோட சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இருக்காங்களே தவிர அவங்க மோடி இந்த மாதிரி விஷயத்துலலாம் க்ளீனாக பாலிடிக்ஸ் நல்லா பண்ணுவார். அது ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். அதனால் பிஜு பட்நாயக்கோட பையனை நவீன் பட்நாயக் அடிக்கும்போது, துரத்தும் பொழுது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டால் தான் அந்த ஊரில் இருக்க மக்கள் யோசிச்சு என்னடா தமிழ்காரனை போட்டாங்களே, நம்ம ஆள் யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரதுக்கு பண்ணிருக்காரு. இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. பாண்டியன் ஹேப்பன்ஸ் பி தமிழியன், அவ்வளோதானே தவிர தமிழ்நாட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் ஒரு தமிழ் அதிகாரியை திணிக்கிறது எந்த வீட்டில் நியாயம்? மோடி கேட்டதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. ஓகே சார். ஜூன் 1ஆம் தேதி இந்தியா பிளாக் கூட்டணி சார்பாக யார் அடுத்த இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு வந்து ஆலோசனை நடத்த போவதாக தகவல். என்ன சார், என்ன பிரதமரை தேர்ந்தெடுத்துருவாங்க போல இருக்கே? இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் வந்துருவார் போல இருக்கே. கெஜ்ரிவால் வேண்டான்ட்டாராம், மம்தா பானர்ஜி இன்ட்ரெஸ்ட் காட்டலையா, சரி, ராகுல் காந்தி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, உத்தவ் தாக்கரே என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளராக போட்டிங்கன்னா யார் எடுத்துப்பாங்க சொல்லுங்க? மம்தா ஆப்ஷன் போல இருக்கே, வரமாட்டேங்கிற மாதிரி மம்தா சொல்லி. மம்தா இது வந்து இந்தி கூட்டணின்னு ஒன்று வந்து இல்யூஷன் தான் இருக்குது, அது ரியாலிட்டியில் இல்லை. மாநிலங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே சார். தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது.
அவ்வளவுதான். கேரளால வந்து யார் வந்தாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தானே சாதகமா போய் முடியும். எப்படி வேணா நீங்க ஒண்ணா சேர்ந்துக்கலாம், அடிச்சுக்கலாம், பக்கம் பிடிச்சிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதில் பண்ணிக்கலாம், பீகாரில் பண்ணிக்கலாம், யூபியில் பண்ணிக்கலாம், மகாராஷ்டிராவில் பண்ணிக்கலாங்கிறதுலாம் வேடி. இப்போ கடைசியில் ஜெயிச்சு வர்றது போகிறது இந்திய கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு பிந்திய கூட்டணியாக அமைய போகிறதே தவிர முந்திய கூட்டணியாக இல்லை. தேர்தலுக்கு பிந்திய வேணால் ஒரு பிளாக்காக உட்காரலாம், அதான் பண்ண முடியும். இப்போது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்படுறதுக்கு ஒரு தகுதியானவர் நான் சொல்லுவேன். அந்த ஃபேமிலி, காங்கிரஸ் ஃபேமிலி, நேரு ஃபேமிலி, இந்திரா காந்தி ஃபேமிலி, ராஜீவ் காந்தியோட பையன், அவர் ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர். ஓகே, அவர் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீ இந்தி கூட்டணி ஸ்டாலினை தவிர வேறு யாராவது ராகுல் காந்தியை பிரதமராக வருவான்னு எதிர்பார்த்தாங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா மம்தா பானர்ஜிலாம் பிரதமராக வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குங்க. பிஎம் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த பிஎம் மெட்டீரியல் எல்லாம் பிஎம் மெட்டீரியல் ஆக முடியாது. தேவகவுடா உட்கார வச்சாங்க, பிஎம் மெட்டீரியல் இல்லை. அவர் நரசிம்மராவ் ஆக்சிடெண்ட்டாக வந்தார், பிஎம் மெட்டீரியலாக மாறிட்டார். அவரோட ஒரு சிறந்த நிர்வாகி பார்க்கவே முடியாது. மாடர்னைசேஷன் கொண்டு வந்து அவர் தான், லைசன்ஸ் ராஜ் ஒழிச்சது அவர் தான். அந்த மாதிரி மாற்றிக்கக்கூடிய அளவு. மன்மோகன் சிங் அந்த மாதிரி தான், அவர் ஒரு பியூரோக்ராட் தான், ஆர்பிஐ கவர்னர், 10 வருஷம் ஆட்சி பண்ணார். என்ன ஊழல் லஞ்ச ஊழல் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் மன்மோகன் என்ன பண்ணார், மக்கள் ஏற்றுட்டாங்க. அவரோட திறமையிலையும் நாலேஜ்லையும் மன்மோகன் சிங்கோட மூளையும் யாரை குறைச்சி மதிப்பு போடவே முடியாது. அவர் அரசியல்வாதியே கிடையாது, ரிசர்வ் பேங்க் கவர்னர், ஆர்பிஐ கவர்னர் இருந்தார், அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்தார், ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக வந்தார். அதனால் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது. அந்த மெட்டீரியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எனக்கு தெரிஞ்சு ஒரே தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் அதுக்கு தலைவர். ராகுல் காந்தியை வந்து இந்தியா கூட்டணி தலைவராக போட்டு நீங்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அது நடக்குமா? ராகுல் காந்தி ஒத்துப்பாரா? ஏன்னா அவர் வந்து மாவரிக் மேன், இப்படி அப்படி எந்த முடிவு எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர் வேணாங்கிறாரு. நாளைக்கு இந்திய கூட்டணி ஜெயிச்சா கூட எனக்கு பிரைம் மினிஸ்டர் வேணான்னு போயிட்டா வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஒரு பேச்சுக்கு இந்திய கூட்டணி ஜெயிச்சிருச்சு, மெஜாரிட்டி வந்துடுது, பிரைம் மினிஸ்டருக்கு போய் ஆளை தேடுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. எனக்கு பிரைம் மினிஸ்டர் வேண்டாம், ராகுல் வேணாம்னு சொல்லிடுவாரா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன சார் இல்லை, அவர் ஒரு நிலை இல்லாமல் இருக்காருன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸ்டெபிலிட்டி. நான் தான் அடுத்த பிரதமர்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு நான் கேட்க சொல்லணும். நான் தாங்க மோடிக்கு ஈக்குவல், என்னை விட்ட யார் கட்சியில் இந்திய கூட்டணியில் இருக்கா? ஏன் நீங்கள் வந்து இன்னும் விஷயபாஷியா? காங்கிரஸ் தன் பலத்தை அதுவே அறியாமல் நீங்கள் வந்து மாநில கட்சிகள் கீழே போகிறீங்களா? யூ ஷுட் பி லீடர் ஆஃப் மாநில கட்சிகள். மாநில கட்சிகளுக்கு மேலே தலைமை தாக்கணுமே தவிர மாநில கட்சிகள் கீழே போகக்கூடாது. கீழே போனீங்கன்னா நாளைக்கு காங்கிரஸ் ஒன்று அழிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். காங்கிரஸோட எதிர்காலம் அடுத்த தலைவராக பிரதமராக காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் காங்கிரஸுக்கு எதிர்காலம், இல்லைன்னா காங்கிரஸுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகும். சார், குறிப்பாக காஷ்மீர் சார், காஷ்மீரில் வந்து செப்டம்பருக்குள்ளார எலெக்ஷன் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப சுலபமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போதுமே வந்து ஒரு 20% 25% தான் போல் ஆகும் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வருஷம் வந்து ஒரு 56% வரைக்கும் எலெக்ஷன் போலிங் ஆயிருக்கு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக வெகு சீக்கிரமாக மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தலாங்கிற ஒரு பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு. எப்படி சார் காஷ்மீர் எலெக்ஷன் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? இது காஷ்மீர் வந்து சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி தான் வந்து காஷ்மீர் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முஃப்தி முகமது சயீத், இந்த குடும்பமே அப்படியே அந்த மாநிலத்தை கைக்குள்ளே வச்சுட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அப்பப்போ செயல்பட்டு இந்தியாவோட இறையாண்மைக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டு இதை டெல்லியிலேருந்து கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல உண்டு கொழுத்துன்னு இருந்தாங்க. அதை மோடி உடச்சி போட்டார், க்ளீனாக கம்ப்ளீட்டாக காலி பண்ணார். ஏன்னா இது வரைக்கும் எப்போ தேர்தல் வச்சா நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். அவங்க அந்த ஃபேமிலி தான் வரும், மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள தான் வந்து தேசிய மாநாடு கட்சி தான் வரும். காங்கிரஸ் ஓரளவு இருந்தது, குலாம் நபி ஆசாத் இருந்தார், டாக்டர் கரண் சிங்லாம் இருந்தாங்க, கஷ்டப்பட்டு காங்கிரஸை வளர்த்தாங்க. அது காங்கிரஸ் ஒரு நாள் கொஞ்சம் இருந்ததுங்க, காங்கிரஸ் முதலமைச்சர் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க கையில் பிடிங்கின்னு எல்லாம் எடுத்து வந்து போனதுக்கப்புறம் ஃபுல்லாக நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாடு கட்சி தான். அதை உடச்சி மோடி அவங்க பவர்லெஸ்ஸாக பண்ணி அவங்க எல்லாம் வாட்டிக்கல் நிராயுதபாணியாக பண்ணி விட்டார். இதுக்கு இவங்க 370 போனதுக்கப்புறம் எல்லாம் பல்ல பிடுங்கின பாம்பா போச்சு. சும்மா ஸ்டேட்மெண்ட் விடுவோம், உமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா கத்துறாங்களே தவிர எல்லாம் பல்லு பிடுங்கின பாம்பா போச்சு, ஒருத்தருக்கு பவர் கிடையாது. இப்போ என்ன போச்சு, இந்த தேர்தலில் மக்கள் வந்து ஆதரவு பாஜக பக்கம் இருக்குது, இந்தியாவோடு இருக்கணுங்கிற எண்ணம். எங்க பாகிஸ்தானில் இருக்கிற காஷ்மீரை இந்தியாவோட வரணும்னு சொல்லும்போது
இந்தியாவில் இருக்க காஷ்மீர் இருக்காண்டா எங்க வெளியில ஆனா போகணும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி போட்டி போடலையே சார். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறது, ஒரு ஒரு அப்படியே ஒரு பிளான் பண்ணி பார்க்குறது. இந்த தேர்தல் முடிவுகள் காஷ்மீரில் வர்றது இந்தியாவுக்கு பலம் சேர்க்கும். நீங்கள் பாஜகவே விட்டுருங்க, பாஜகன்ற பேச்சே வேண்டாம். காஷ்மீர் இந்தியாவோட ஒரு அங்கம்ங்கிறத முடிவு பண்ணக்கூடியது இந்த தேர்தல் நான் சொல்லுவேன். எப்படின்னா 54% வந்து ஓட்டு போடுறாங்கன்னா மெஜாரிட்டி வாண்ட்ஸ் டு பி இன் இந்தியா. இப்போ பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். காஷ்மீர் எவனும் வந்து ஓட்டு போட்டுற மாட்டான். முன்னெல்லாம் 20% தான் வரும், 15% வரும், 22% வரும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு தேர்தலில் ஒரு அக்கறை இல்லை. மோடி இந்த மாற்றங்களினால் காஷ்மீரில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, தொழில் முனைவர் அதிகமாக இருக்குது, டூரிசம் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள், எல்லா நலன்கள் அள்ளி கொடுக்குறார் மோடி. அப்போ காஷ்மீரில் வந்து ஒரு காலத்தில் யாருமே உள்ளே நுழைய முடியாத ஒரு கோட்டையாக இருந்த ஊரில் இப்போ டூரிசத்தினால வருமானம் கொட்டுது. அமைதி திரும்பி இருக்கு, எந்த குண்டி ஒழிப்பு எதுவுமே இல்லை, அமைதியான மாநிலமாக இருக்குது. காஷ்மீர் மக்களும் அதான் விரும்புகிறாங்க. ஏங்க இங்கேயான நம்ம ஒரு சண்டைக்கு நடுவில் இருக்கணும் ஆசைப்படுவோமா? நம்மளே யோசிச்சு பாருங்கள். ஒரு துப்பாக்கி குண்டு நடக்கிற 70 வருடமாக துப்பாக்கி குண்டு சத்தம், கொலை, தற்கொலை, வந்து மாசு, இது போலீஸ் ரைடு, மிலிட்ரி ரைடு, இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக வாழணும்னு ஆசைப்படுற மக்களுக்கு ஒரே வழி மோடி கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணி. ஸோ இந்த சட்டசபை தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு முதல் தடவையாக பாஜகவோ இல்லை பாஜக ஆதரவு பெற்ற கட்சியோ மாபெரும் வெற்றி பெற்று காஷ்மீரில் ஜனநாயகத்தை மீண்டும் 70 வருடங்களுக்கு பிறகு நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்புறேன். ஓகே சார், பார்க்கலாம் சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் நம்ம விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.